அப்பவே எனக்கு இவங்க திரும்ப வந்துருவாங்கன்னு தெரியும். இந்த வீட்ல இருக்கணும்னு உங்களுக்கு தாலி உங்க வீட்டோட தானே? நீங்க சொல்ற ரீசன்ஸ்க்காக நான் இந்த தாலி ஒன்றும் போட்டுடல. பத்திரமா வச்சுக்கோங்க. அவங்க இங்க போட்டு தொலைச்சிடாதீங்க, சரியா? அனி என்ன பல்லவா? வெளியில பாத்ரூம் இன்னொரு 10-15 நாள்ல கட்டிடுவோம். இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா பல்லவா. டேய், அவ தாலி கழட்டி கையில வச்சுட்டு போறா. உனக்கு பாத்ரூம் பத்தி பேசுறது ரொம்ப முக்கியமாடா? டேய் சோழா, ஏன்டா உன் வாய் வச்சு நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அப்படி கேளுடா. அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. வீணா தாலி அது இதுன்னு பேசி இப்ப கழட்டி கொடுத்துட்டாங்கல்ல, பத்திரமா வச்சுக்கோ. டேய், அவ இப்படி கழட்டி கொடுப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஒருவேளை இப்படி இருக்குமோ? அவ சொன்ன விஷயத்தை நீ கவனிச்சியா? தாலியை கொடுக்கும்போது பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப வந்து இதை வாங்கி பண்ணதானே அர்த்தம்? அப்படிலாம் இல்ல. தங்க செயின வித்துக்கிட்டு தொலைச்சிட போற, இது உன்னது இல்ல உங்க அம்மாவது, பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க. டேய், இதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லையே. நீ தேவையில்ல அப்படி பண்ணிட்டு இருக்க. அவங்க அந்த அர்த்தத்துல தான் சொன்னாங்க. நீ கழட்டி என் கையில கொடுத்துட்டு போறா. யாராவது ஒருத்தரா தடுத்தீங்களா? அப்படியே நிக்கிறீங்க. எங்க நீ பேசினா கேட்டு மறுபடியும் கோச்சிட்டு போயிடுவாங்களோன்னு நிஜமாவே பயந்துட்டேன். நல்ல வேலை அவங்க அப்படி எதுவும் பண்ணல. அதான் உனக்கு அண்ணன் வாழ்க்கை பத்தில என்னடா கவலை? உனக்கு தான் என் மேல அக்கறை இல்லைன்னு பார்த்தா சுடு போ. நீ வாய் வச்சு சும்மா வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் இந்த தாலியை